ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு மகுடி வாசிக்கிறாங்க. யாருக்குன்னா கமருதீனுக்கு. கமருதீன் பாம்பு மாதிரியும் இந்த அரோரா வந்து மகுடி வாசிக்கிறாங்க. காலையில் வந்துட்டு விக்ரமுக்கு மகுடி வாசிச்சிருப்பாங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து அதுக்கு மயங்கி விஜய் பார்வதிக்கு போய் சண்டை போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சைலண்டாக போயிட்டார். விக்ரம் என்ற விஷயங்களை ஊதி பெருசாக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அது புஷ்ஷுன்னு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுல, அதனால தான் அவங்க அழுதாங்க. அழுது இப்போ ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி கமருதீனை பக்கத்துலேயே வச்சுக்கணும். இது நீ நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். எப்போல்லாம் வந்துட்டு அரோரா வந்து கமருதீனும் விஜய் பார்வதி ஒன்றா இருக்காங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு கண் உறுத்திக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணலாம். கமருதீனும் அரோராவும் பேசும்போது விஜய் பார்வதி உள்ள என்ட்ரு ஆக மாட்டாங்க. ஆனால் கமருதீனும் விஜய் பார்வதி பேசும்போது அரோரா உள்ள என்ட்ரு ஆவாங்க. இது யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக சொல்கிறாங்க, கமருதீன் தயவு செஞ்சு அவகிட்ட பழகாத, அவளை விட்டுரு, அவகிட்ட பேசாத, அவள் எல்லாமே கேமராக்காக கிரியேட் பண்ணி கேம் ஆடிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்னமோ என்னையை வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஆபாசமாக ஒரு குறியை காமிச்சிட்டேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நான் பண்ணவே கிடையாது. அவெல்லாம் டபுள் மீனிங் பேசுனதே இல்லையா, டபுள் மீனிங் ஜோக்கில் அடித்ததே இல்லையான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்போ ஆபாச குறி பண்ணீங்களா இல்லையா, அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன் அவெல்லாம் வந்துட்டு டபுள் மீனிங் ஜோக்கு டபுள் மீனிங்காக பேசுனதே இல்லையா, அவ்வளோக்கும் வருது அவளுக்கு, அவ்வளோ போய் ஒத்துமையாக கேட்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். ஸோ ஃபுல்லாக மண்டே கழுவிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இவர்கிட்ட வந்துட்டு விஜய் பார்வதி சொன்ன விஷயத்த அவரு சொல்கிறார். இப்போ நல்லா மண்டை கழுவி விட்டவுடனே அவர் ஆரம்பிக்கிறார். இல்லை அவள் பேசுகிறத பார்க்கும்போது அவள் என்னமோ ஆர்வி மாதிரியும் நானும் திவாகரும் அவங்களுக்கு என்னமோ சோல்ஜர் மாதிரியும் அவள் பண்ணிகிட்ருக்கா, எனக்கே பிடிக்கல, கேவலம் அன்றைக்கி ஒரு நெய்க்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நெய் விஷயத்தை கமருதீன் இருக்கார். ஆடா கடவுளே, மறுபடியுமா என்னத்தை சொல்லுன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் பார்வதி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம வேணால் போன சீசன் மாதிரி வி ஸ்டாண்ட் ஃபார் ஈச் அதர்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி வந்து 2 பேரும் பேசியிருப்பாங்களா, அவரும் சரின்னு சொல்லியிருப்பார். உன்னை பற்றி நான் பேச மாட்டேன், என்னை பற்றி நீ பேச வேண்டாம், நம்ம கேமாக விளாடுவோம், தனித்தனியாக விளாடுவோம், ஆனால் ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து சொன்னோன்னே அரோரா சொல்கிறாங்க, ஹே இப்படி சொன்ன ஒரு பொண்ணு நீ எப்படி நம்புற, எனக்கு தப்பாக தெரியுது கமருதீன், தயவு செஞ்சு அதை நம்பாத. கலை வேறு ஏதோ வந்துட்டு இந்த பொண்ணு சொல்லியிருக்கான், எஃப்ஜே வேறு என்கிட்ட சொல்கிறான், பார்வோட பேட்டர்னு இந்த கேம் பேட்டர்னு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஏதாவது ஒரு பாலத்துக்கு போட்டுருவா, எந்த இடத்துல எது பேசுனா டிவியில் வரணும் அவருக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறான், நீ மாட்டிக்க போகிற கமருதீன், மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மண்டையை கழுவுறாங்க. இவரும் மாறிட்டே இருக்கார். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தான் அது. அந்த பக்கம் ஏதாவது பிரச்சனை வச்சு அந்த பக்கம் போயிடுவார், அது வேறு விஷயம் வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேட்குறேன், அரோராவுக்கு இது தேவையா? நீங்கள் துஷாரை லவ் பண்ண மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தீங்க. துஷார் வெளியே போனோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதிங்களா? அப்புறம் எதுக்கு கமருதி பின்னாடி இப்போ சுற்றிட்டு இருக்கீங்க? அதுலேயும் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமருதிக்கிட்ட பேசும்போதெல்லாம் விஜய் பார்வதி பற்றி தான் பேசுறது. விக்ரம் கிட்ட பேசும்போது உங்களை விக்ரம் சொல்கிறாங்களே, உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு கேட்குறது. உனக்கு என்னம்மா பிரச்சனை இப்போது? உனக்கு முடிஞ்சால் கேமை விளையாடு, இல்லைன்னா கிளம்பிப்போ. அதை விட்டுட்டு ஏமா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ரைட்ரா, சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அரோரா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மகுடி ஊதிக்கிட்டே இருக்காங்களே விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.